விருச்சிக ராசி அன்பர்களே, ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை கொண்டு கணித்திருக்கக்கூடிய பலன்கள் சாதகமாக இருக்கிறதா, ஏதாவது கவனமாக இருக்க வேண்டுமா, வழிபாடு என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார். 9ல் சூரியன் இருக்கிறது நம்ம அவ்வளோ சிறப்பாக சொல்ல மாட்டோம். பித்திரு காரகன் பித்திருஸ்தானத்திலே இருக்கார் அப்படின்ற மாதிரி அதை பார்ப்போம். ஆனால் 9ல் சூரியன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குருவுடைய தொடர்பு வரும். காலபுருஷ தத்துவத்தினுடைய 9ஆம் வீடு அப்படின்னு தனுசு, குருவுடைய வீட்டில் அங்கே இருப்பார். இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த சூரியன் வந்து குருவோடு சேர்ந்து இருக்கின்றார். குருவுடைய சாரத்தில் தான் அந்த பயணமானது தொடங்க போகிறது. அந்த சூரியனோட உச்சம் பெற்ற குரு இருந்து கொண்டு இருக்கின்றார். அதனால இந்த 9ல் சூரியன் இருக்கக்கூடிய இந்த வருடத்தினுடைய ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தாராளமாக கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். 9ஆம் இடம் எப்படி சொன்னோன்னா படிப்பு, உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது. உயர்கல்வின்னு சொன்னால் நீங்கள் வந்து விரும்பி படிக்கக்கூடிய உயர்கல்வியில் கட்டாயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய துறையில் நீங்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற்று உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு வேணும்னு சொன்னால் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. அதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், நிறைய படிக்கலாம், கற்றுக்கலாம், நல்ல பலன் உங்களுக்கு இருக்கிறது. அதன் பிறகு அரசு சார்ந்த பணிகள் பெறுவதற்கான தேர்வுகளுக்கு தயாராகலாம், படிக்கலாம், அதுக்கான கோச்சிங்லாம் போகலாம். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நீண்ட தூர பிரயாணம் செய்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு புது இடத்துக்கு போய் தங்கி படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. முடியுமா, நம்ம இருந்து படிச்சுடுவோமா, கம்ப்ளீட் பண்ணிவிடுவோமா அப்படின்ற ஒரு தயக்கம் இல்லாமல் போய் நீங்கள் படிக்கிறதுக்கு சேரலாம். அதுபோல் உங்கள் வேலையில் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க, போய் தான் ஆகணும், இல்லைன்னா வேலை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது, மறைமுகமாக அது சொல்லப்படுகிறதுன்னா தாராளமாக அப்படிப்பட்ட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பா 9ஆம் இடத்துல குரு சூரியனுடைய சேர்க்கை, புதனும் அந்த இடத்துக்கு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா சொன்னபடி அவர் வந்து இதை எடுத்து படித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்காருல, இதுதான் உனக்கு நல்லா வருது, இதில் தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதில் தான் நிறைய ஸ்கோர் பண்ணுற, இது ஈஸியாக இருக்குது, இந்த சப்ஜெக்ட் எடுத்து படின்னு சொன்னால் கேட்டுக்கலாம். அதுபோல் அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஓகேன்னு சொன்னால் தான் பண்ணணும். வேண்டாம், கொஞ்சம் வயசு ஆகட்டும், இப்போ உனக்கு அதுக்கான அனுபவம் இன்னும் வரல, அதை பற்றிலாம் உனக்கு இன்னும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னால் சரின்னு கேட்டுக்கணும். அப்போ வந்து குருவாக நீங்கள் வைத்துக்கொள்வது எப்போதுமே அப்படி தான். இப்போ இன்னும் நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்து செவ்வாய், அவர் தான் ராசிக்கு அதிபதி. அந்த செவ்வாய் வந்து 7, 8ஆம் இடங்களில் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறார். 7 இருக்கும்போது ராசியை பார்க்குறார், ஒரு கேந்திரத்தில் இருக்கார் ராசி அதிபதி, நல்ல விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் இடத்திற்கு வர்றாரு, அதாவது 8ல் புதன் இருக்கார், அவர் 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு வர போகிறார். 7ல் செவ்வாய் இருக்கார், 7லேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 8ஆம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கிறது. அது புதனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அஷ்டமாதிபதி அந்த இடத்துலேயே ஆட்சி பலம் பெறுகிறார், ஒரு யோகம். ஆனால் செவ்வாய் போய் 8ல் இருக்கார்ல, அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, அவசரம், கோபம், ஆத்திரம், சடனாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறது, சடன் டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். அப்படி இருக்கிறீங்க, ஒரு குரு இருக்கார், நமக்கு பெரியவங்க இருக்கிறாங்க, எதனாலும் அவங்கள கேட்டு செய்யலாம், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்து ஒரு விஷயத்த வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் கோபப்படாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் 8ல் செவ்வாய் இருந்தாலும் எந்த தோஷமும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. இல்லைன்னு சொன்னால் ராசியாதிபதியே இப்போ 8ல் இருக்கும்போது நம்மளுடைய கோபத்திற்கு அவசரத்துக்கு நம்ம வந்து அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ என்ன ஒரு ஃபைனோ அதை வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. அப்புறம் சுக்கிரன் ராசிக்கு 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். 10ல் சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்துருக்கார். அப்போ வந்து வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேலை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து மைண்ட் செட் அதில் அவ்வளோ ரொம்ப ஒன்றி வேலை பார்க்குற மாதிரி இல்லாமல் அப்பப்போ டிஸ்ட்ராக்ஷன், ஏதாவது ஒரு தடை இடையூறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கடந்து தான் வேலை பார்க்கணும். 11ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வரார், ஆனால் நீச்ச பலத்தை அடையிறார். இல்லாத விஷயங்கள் இருக்கிற மாதிரி ஒரு மாயத்தோற்றம். நமக்கெல்லாம் எங்கே போனாலும் வேலை கிடச்சிரும், நமக்கெல்லாம் வந்து இப்போது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, பையன் பார்த்துட்ருக்காங்கன்னா இதெல்லாம் பொருத்தமே இல்லை, கொஞ்சம் கூட இதை விட 10 டைம்ஸ் பெட்டராக நமக்கு வேணும், நம்மளாம் அப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக கொடுக்கும். இல்லைனா வந்து தகுதிக்கு மீறிய ஆசைகளை, சக்திக்கு மீறிய ஆசைகளை கொடுக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கட்டுக்குள்ளே உங்கள் ஆசைகள் இருக்கணும். நிறைய பணம் செலவு பண்ணுறது, கடன் வாங்கி ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறது, அதெல்லாம் இப்போ நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதம் மட்டும்தான், எப்பயுமே சொல்ல, நண்பர்கள் வந்து கட்டாயம் வந்து நம்முடைய வாழ்க்கை முழுக்க ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க.
நல்ல விஷயம் நடக்கும்போது சேர்ந்து கொண்டாடுறத தாண்டி, கஷ்டம் வரும்போது கை குடுத்து தூக்கி விடக்கூடியவர்களாவும் நண்பர்கள் இருப்பாங்க. இப்போ 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால, 7லேருந்து செவ்வாய் 8க்கு போறதுனால, அந்த சுக்கிரனே 7ஆம் அதிபதியா இருக்கிறதுனால, நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். நண்பர்களோட சேர்ந்து கோயிலுக்கு போறீங்களா? ஓகே. சேர்ந்து படிக்கிறீங்களா? வேலை பார்க்குறீங்களா? ஓகே. மற்ற விஷயங்கள வந்து செய்யக்கூடாது. கவனமா இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா போதும். இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு ஆடி செவ்வாய் வழிபாடும் வச்சுக்கலாம். ஆடி மாதத்தில வரக்கூடிய அந்த கிருத்திகை வழிபாட்டையும் நீங்க செய்யலாம். ஏன்னா, அந்த செவ்வாய் ராசி அதிபதி 8ல போய் மறையிறார். அதனால இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து நீங்க வழிபாடு செய்றீங்க, கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலும், கிருத்திகை விரதம் கடைபிடிக்கிறீங்கனாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும்.